சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சிந்தாமணி வந்து அந்த ஃபைனான்ஸ்கார்ட்ட சொல்கிறாங்க, இல்லை மனோஜ் வந்து உங்களை கையெழுத்து போட்டு ஏமாத்தினால நம்மளுக்கு தேவை அவங்க பணம் கிடையாது, அவங்க வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதனால் அவன் மேலே கேஸை போடுங்க, உள்ள தள்ளுன்னு அவங்க வீட்டில் எல்லாருமே பதறி துடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் முத்து மீனா வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்பா நம்ம கடன் வந்து 20% குறைஞ்சிட்டுப்பா, நான் 10 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படிடா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அமௌண்ட்டை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவி சொல்வார், அண்ணியோட தாலியை வந்து அண்ணன் விற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானடா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்ககிட்ட உழைப்பு இருக்குது, நாங்கள் எப்போனாலும் சம்பாதிச்சுப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜை தேடி போலீஸ் வருது, உங்கள் அப்பா கையெழுத்து போட்டு ஏமாத்ததுனால ஃபோர்ஜரி பண்ணியிருக்க, உன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முத்து சொல்வார், இல்லை நாங்கள் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்றோன்னு தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பணம் கொடுத்தா அவன் வந்து கிரிமினல் வேலை பார்த்துருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. விஜயா வந்து தேம்பி தேம்பி அழுதுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன அண்ணாமலை புள்ள இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வக்கீல் சொல்லுவாங்க, போலீஸ்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா வந்து அந்த இடத்துக்கும் வந்துடுவாங்க. அவங்க பையனை பார்த்துட்டு ஓடி போய் அழுவாங்க, மனோஜ் உனக்கு இந்த நிலைமையாடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய், என் பையனை எதுக்கு சார் இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து சிந்தாமணிக்கிட்ட, மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உனக்காக தாம்மா இதெல்லாம் பண்ணேன், அவன் கூட நீ சேரணும்னு தான், நீ தான் அவனை எப்படியாவது வெளியே எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.